அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த மகர ராசியில் மட்டும்தான் செவ்வாய் பகவான் உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு தருணம். இந்த உச்ச பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த ருச்சக ராஜ யோகம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய். நீதி மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். அதே போல் ஒருவருக்கு நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர் இந்த செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய்க்கு பலவிதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொடுக்க போதுங்க. ஸோ தனுசு ராசி அப்படின்னாவே குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடும் தைரியத்தோடும் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர்கள். வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிவாத தன்மையை கொண்டவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உதவி அப்படின்னு கேட்டுட்டாலும் அந்த உதவி செய்யக்கூடியவங்க. அடுத்தவங்க எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டால் இருக்கிறத எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்திலும் அதாவது தொலைநோக்கு சிந்தனையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல விஷயங்கள் எல்லாம் இந்த வைராகிய குணம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சங்க. நிறைய பேர்த்து மேலே நம்பிக்கை வைப்பான அவங்க அந்த ஏமாற்றத்தை என்னால் சரியான விதத்தில் தாங்கிக்க கூட முடியாது. யாருக்கும் நான் கெடுதல் செஞ்சதில்லை, நான் எனக்கு மட்டும் எல்லோரும் கெடுதலை மட்டுமே செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையுமே இவங்ககிட்ட ரகசியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. யார் என்ன கேட்டாலும் யாரை நம்பினாலும் தன்னுடைய மொத்த ரகசியத்தையும் சொல்லக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசி என்பவர்கள். கடந்த சில காலகட்டங்களாக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் வலிகளையும் வேதனைகளும் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு. நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் என்னோடய சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சாதகமாகவே இல்லைங்க. நான் நினச்சி பண்ண ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நான் நினச்சதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கு. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்தது ஒன்று, நான் பண்ணது ஒன்று, ஆனால் அதுக்கு உண்டான விளைவுகள் வேறு விதமாக. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி அதில் நான் தேவையில்லாமல் கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாயிட்டேன். செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நிறைய தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறதே கடந்து வந்துட்டுருக்கேன். இந்த நிலைகள் எனக்கு மட்டும் ஏன், குடும்ப ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சில வாக்குறுதிகளாக இருக்கட்டுங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மாதிரி ஒரு குடும்ப ரீதியாக கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு எல்லாமே எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்கு. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும், எனக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சரியான விதத்தில் மாறவே மாறாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், தனம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி, இந்த ருச்சக ராஜயோக காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிகழப்போகுதுங்க. அதாவது ரொம்ப நாளாக சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலையில் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருக்குங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், என்னுடைய உழைப்பை மட்டுமே உறிஞ்சிட்டு இருக்கிறாங்களே தவிர எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடைக்காமல் இருக்குங்க. அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போதுங்க. பதவி உயர்வு, அதே நேரத்தில் சம்பள உயர்வு, நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இதனால் உங்களுடைய நிதி நிலை அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ரேஞ்சில் இருக்குங்க. பணம் ரீதியான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே நேரத்தில் வியாபாரம் ரீதியாக அதாவது நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க.
புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க. பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க மூலமாக இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான புதிய எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. வெளியூரோ அல்லது வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள், அதில் நிறைய சில மாற்றங்கள் அப்படிங்கிறது, வியாபார வளர்ச்சிக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடைகள் உங்களை விட்டு விலகுங்க. புதுசாக ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. நிறைய பாக்கிகள், அதாவது இந்த தொழில் ரீதியாக நீங்கள் வெளியே நிறைய பேலன்ஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பீங்க. அந்த பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. இதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தா அதை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை, இந்த ஆர்டர் இந்த நேரத்தில் டெலிவரி பண்ணுறேங்க, இந்த வேலை இந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்னெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமிட்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. இதனால் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதாவது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக இருந்த அந்த இழுபறிகள் அப்படிங்கிறது அகலுங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கரெக்டான ஸ்டேஜில் நடந்திருக்கணுங்க. அது நடக்காதனால இன்றைக்கி நாம் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குறதுக்கு நாம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குங்க. கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சி, ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் பார்ட்னர் அமையணும், என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டேங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேறல. அட்லீஸ்ட் எனக்கு அமைய போகிற வாழ்க்கையவாது வச்சு நான் விருப்பப்பட்ட மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டான ஸ்டேஜில் நடக்கவே மாட்டேங்குது. எப்போ தான் இந்த மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும்? அதே நேரத்தில் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை மேரேஜ் லெவலில் கொண்டு போகணும், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறா. அதுக்குள்ளே எங்களுக்குள்ளேயே தேவையில்லாத சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. இதனால் இந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எங்களுக்குள்ளே வந்துடுச்சுங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். குடும்ப உறுப்பினர்கள், அது குடும்ப உறவுகளில் புதிய நபர்கள் ஒன்று கொண்டான சேர்க்கை அப்படிங்கும்போது என்னென்னா, புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதாவது காரணமே இல்லாமல் சண்டை போடுறவங்க, அடுத்தவங்களை பற்றி பேசி எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குதுங்க. இதுக்கு நம்ம காரணம் இல்லை, இது இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவருக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை. ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. 2 பேரும் நல்லபடியாக பேசி பல நாள் ஆகுது. 5 நிமிஷம் சந்தோஷமாக நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, அடுத்த 6 மணி நேரத்துக்கு தேவையில்லாத எங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குங்க. கணவன் மனைவி கூட ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதே இல்லை. ஏன்டா 2 பேரும் சேர்ந்துருக்கணும், 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தால் நிம்மதியாக வாழலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே நிறைய வந்துருச்சுங்க. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தருணங்கள், அதே போல் குடும்ப அமைப்புகள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் குடும்ப ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள், 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறதும், தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னேலாம். நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் என்னென்ன, ஆனால் அது சரியான விதத்தில் அமையலை. இன்றைக்கி என்ன எதிர்பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையோ, என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையோ, நான் தேடி போன ஒரு வாழ்க்கையோ கரெக்டான விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி அடுத்த ரிலேஷன்ஷிப், அடுத்த ஒரு உறவு முறைகள் அப்படிங்கிறது என்ட்ரி ஆனுங்க. ஏன்டா இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனோம், ஆல்ரெடி கசப்பான அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இனி மறுபடியும் அதே சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த வாழ்க்கையை வாழ்கிறதே எனக்கு அர்த்தமில்லை அப்படிங்கிற அளவுக்கு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ என்னை விட்டு விலகி போன நபர்கள் அப்படிங்கிறது தேடி வரமாட்டாங்களா, என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க என்னை தேடி வரமாட்டாங்க, இந்த உறவு முறைகள், இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உள்ள 2வது லைஃப் அப்படிங்கிறது எனக்கு நல்ல விதமாக அமையாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விட்டு போன நபர்களும் சரி, விலகி சென்ற நபர்களும் சரி, தான் தேடி போன ஒரு வாழ்க்கையும் சரி கரெக்டான விதத்தில் அமையுங்க. செகண்டாக ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் நீங்கள் உருவாக்கணும் எதிர்நோக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல விதத்தில் அமையும்.
குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த குழந்தை பாக்கியத்தினால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டை சச்சரவுகள் அப்படி வந்திருக்கு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். எதிர்பார்த்தபடி கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு புத்திர தன்மை அப்படிங்கிறது உண்டாகுங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது வாரிசுக்கு உண்டான முயற்சிகள் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதனால் மருத்துவ செலவினங்கள்லாம் நிறைய ஆகிட்டுருக்கு. ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு 2வது வாரிசு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த வீடு வாங்கக்கூடிய யோகமோ, வீடு கட்டக்கூடிய யோகமோ, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், ஆடை ஆபரணங்கள், நகைநட்டு வாங்கிறதுக்கான சில யோசனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய நிதிநிலை, நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையும். வரவேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு கரெக்டாக வந்து சேருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். இதனால் வீடு கட்டக்கூடிய வேலையை முடிப்பீங்க. நின்று போன வீட்டு வேலையை ஆரம்பிப்பீங்க. புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, அல்லது கார், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமோ, அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமோ, அது இல்லாமல் ஒரு நகைநட்டு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு தேவையான நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விலகும். கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இது வரைக்கும் நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு படிப்படியாக விலகுங்க. மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். கல்வியில் நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது உண்டாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட ஞாபக மறதிகள் அகண்டு கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும், ஸோ கல்வி ரீதியாக சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும், சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகும். குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. கடன் ரீதியாக நிறைய பாதிப்புகள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பழைய கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான பலன்கள் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த ருச்சக யோக காலகட்டங்களை, ருச்சக ராஜயோக காலகட்டங்களில் இந்த 2ஆம் வீட்டில் தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை கண்டிப்பாக உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விளக்கும். பணம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுங்க, அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஸோ இது வரைக்கும் அந்த கடனால் நான் பட்ட கஷ்டங்களும், அவமானங்களும், வலிகளும், வேதனைகளும் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுப்பங்க, கண்டிப்பாக இந்த நேரத்தில் பணத்தை கொடுத்துருன்னு சொல்லலாம். அந்த பணம் ரீதியாக நிறைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகிறது, வரவு செலவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுங்க. வரவு ரூ. 1 அப்படின்னா செலவு ரூ. 10 இருக்குது. சம்பாதிக்கிற பணம் மொத்தம் வட்டி கட்டுறதும் கடன் அடைப்பதற்கு மட்டுமே சரியாக போயிடுது. இதனால் என்னுடைய வாழ்வாதாரமே ரொம்ப தடைப்பட்டு போய் கிடக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனை நீங்கள் அடைப்பீங்க. கடனை அடைப்பதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கூடிய விரைவில் உங்களுடைய தேவைகள், நிதி தேவைகள், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் மற்றவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளும் நடந்திருக்கும். அந்த முயற்சிகள் எல்லாத்தையும், அந்த தடைகள் எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த ருச்சக யோக காலகட்டங்கள் சுமார் 38 நாட்களுக்கு இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.